ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முதியோரின் பசி போக்கும் தம்பதி தேவி சித்ரா விஜயகுமார். காலைல வழக்கம் போல் எழுந்திரிச்சு சாமியெலாம் கும்பிட்டாச்சு. அடுத்து சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான். இன்றைய சமையல் கோடை வெயிலுக்கு இதமாக தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், மாம்பழம், குளுக்கோ ஜூஸ், குடிநீர் பாட்டில். அனுபவங்களின் கரங்கள் நம் வாழ்வின் வழிகாட்டிகள். வாழ்க்கையை கற்றுத்தந்து அன்பை நமக்கு ஊட்டியவர்கள். அன்பு காட்டி பராமரிப்போம். அவர்களின் இரண்டாவது மழலை பருவத்தில் உறுதுணையாக ஆறுதலாக இருந்திடுவோம். வேண்டியவற்றையும் விருப்பப்பட்டதையும் வாங்கி கொடுத்த அந்த கைகள் ஒருவேளை உணவுக்காக மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை. யாருக்குமே இந்த நிலை வேண்டாமே. சிந்திப்போம். உணவு, பணம், பொருள், நகை என எதை வேண்டுமானாலும் முதியோர் இல்லத்திற்கு தரலாம். ஆனால் பெற்று வளர்த்தவர்களை முதியோர் இல்லங்களில் கொண்டு சேர்க்காதீர்கள். நமக்காகவே ஓடி ஓடி களைத்து போன கால்கள் ஊன்றுகோலை தேடி அதன் மூலம் நடக்கின்றன. நரை தோன்றி முகச்சுருக்கம் முற்றுகையிட்டு நம் பிள்ளைகள் நம் மீது அன்பு செலுத்துவார்களா இன்று ஏங்கும் அந்த மனதை கொஞ்சம் அன்பெனும் மருந்தால் ஆறுதல் படுத்தலாமே. எல்லோருக்குமே இதயன்றது ஒரு கூட்டுக்குழு மாதிரி தாங்க இருக்கும். நடை தளர்ந்து அவங்களோட மூப்பு பருவத்தில் பெத்த பிள்ளைங்களோட அன்புனால தான், அந்த பராமரிப்புனால தான் அந்த இதயம் ஒரு வண்ணத்து பூச்சியாக பரிணாமம் அடையுது. அன்பை காட்டி வளர்த்தவங்கள அன்புக்காக ஏங்க விடாதீங்க. நம்மளுக்கு பண்பு சொல்லி வளர்த்தாங்க, அவங்கள ஒரு வேளை சாப்பாட்டுக்காக மற்றவங்கக்கிட்ட கையேந்து விடாதீங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு மீதி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க நம்மளை பெற்றவங்க. நம்மளுக்காக ஒரு வாழ்க்கை எப்படியாவது அமைச்சு கொடுத்துட்டு தனக்காக எதுவுமே இல்லாமல் தடுமாறி நிற்பாங்க. உலகத்தில் எல்லாமே நாம தான் அப்படின்னு வாழ்கிற ஒரு ஜீவன் நம்ம பெற்றவங்க தான். நாமெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது அவங்க பெரியவங்க, நம்மளை பெற்றவங்க. ஆனால் அவங்க பெரியவங்களாகி அவங்க குழந்தையாக மாறும்போது நம்ம பெரியவங்களா பெற்றவங்களா அவங்கள மதித்து அவங்களுக்கு அன்பு செலுத்தணுன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. வயது முதிர்ந்தவங்களை காப்பாற்றுவோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், இல்லாதவர்களுக்கு கை கொடுப்போம். முதியோர் இல்லத்தில் இருக்கிற தாய் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வருத்தப்பட்டு அழுதுன்னா என் நிலைமை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தான். அதே மாதிரி இன்னொரு தாய் சொல்கிறது, நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றேன், நான் இருக்கிறதுக்கு உன் வீட்டில் ஒரு ரூம் இல்லையா, ஒரு அறை இல்லையான்றது. இந்த வரிகளை கேட்கும்போது எவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? நமக்கும் நாளை முதுமை வரும் அப்படின்றத உணர்ந்தாலே பெற்றவங்களே நிறைய பேர் அன்பாக கவனிச்சுப்பாங்க. நிறைய முதியோர் இல்லங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்த பிள்ளைங்களாம் எங்கேயோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டோ எங்கேயோ இருக்காங்க. ஆனால் வளர்த்த பெற்றவங்க நடுத்தெருவில் சாப்பாட்டுக்காக காத்துட்டு உட்காந்துருக்காங்க. வாழும்போது நல்ல உடையோ உணவோ எதுவுமே கொடுத்து அன்பாக உட்காந்து பேசாமல் இருந்துட்டு அவங்க இல்லைன்னு ஆன பிறகு அதுக்காக அழுறதோ படையல் போடுறதோ இதெல்லாம் வீண் தான். இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்குற நிறைய பேர் முதுமையில் தனியாக இருக்காங்க. ஆனால் அவங்களாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பத்தோடு நிறைய சொந்த மருந்தோட சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய கனவுகள்லாம் இருந்திருக்கும். அந்த கனவுகள் எல்லாமே இப்போ தவிடு பொடியாயிட்டு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு
நம்ம திடீர்னு ஏதோ ஒரு ஒரு மதிப்பு கொடுக்குறோம், ஒரு போய் செய்கிறோம் அப்படின்னு நம்மளால் ஏதோ முடிஞ்சது செய்கிறோன்னும் போது அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்காகவே நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம்.